தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். நாம் விட வேண்டியது நிறைய விஷயம் இருக்குல்ல. நிறைய குணங்கள நாம் விட வேண்டியது அப்படிலாம் பார்த்தோம். அதுல முக்கியமாக விட வேண்டியது மோகம். மோகம்னா என்னன்னு கேட்டா, அதீத பற்று. அதீத பற்று அப்படின்னு சொல்லும்பொழுது, தவறுகள் செய்வோம். எது மேலேயாவது ஒரு பற்று இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது கிடைச்சுதான் ஆகணும்னு சொல்றதுக்காக நிறைய தவறான ஒரு குணங்கள் வரும். தவறான விஷயங்கள் செய்வோம். ஏன்னு கேட்டா, அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு. இதுக்கு உதாரணத்துக்கு திருதராஷ்டிரன் என்ன பண்ணாரு? இந்த குழந்தைகள் மேல் இருந்த பற்றால் இந்த துரியோதனன் செய்வது தவறு அப்படின்றது தெரிஞ்சும் கூட தவறு செய்தார். அதனால் பிள்ளைகள் மேல் அதீத பற்று. அதனால் பிள்ளைகளை கண்டிக்காமல் அந்த பற்றினால், அதீத பற்றினால், அந்த மோகத்தால் என்ன பண்ணாருன்னு சொன்னா, பாண்டவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பாண்டு சொல்லிட்டு போனார் இறக்கும்போது, என்னுடைய பிள்ளைகள் நல்ல வளர்ந்த நிலையில் வந்தவுடன் அவர்களுடைய சொத்தை அவரிடம் கொடுத்து விடு என்று நம்பிக்கையுடன் கொடுத்து விட்டு போனார். ஆனால் திருதராஷ்டிரன் கொடுத்தாரா? யோசிச்சு பாருங்க. துரியோதனன் செய்வது தவறு என்று செய்தும் தெரிந்தும் அந்த மோகத்தால் அதை அவர்களுக்கு கொடுக்காமல் ஏமாற்றினார். இதனால் அதீத பற்றால் ஆபத்தை முடியும். கடைசியில் என்ன ஆனாங்க? அத்தனை பேரும் அழிந்து போனார்கள். அதனால் மோகம், அதீத பற்று என்பது மிக மிக ஒரு தவறான ஒரு விஷயம். அதை விட்டுவிட வேண்டும். நமக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கலாம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். இருக்கும் வரை நாம் என்ன பண்ணலாம்? நல்ல காரியங்கள் செய்யலாம். நமக்கு இது கிடைக்கவும் இருந்தால் கிடைக்கட்டும், இல்லைன்னா போட்டும் பரவாயில்ல, இது இல்லைன்னா என்ன இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு பழகுதல் வேண்டும். நிறைய பேர் இந்த மோகத்தால் நாம் நிறைய என்ன ஆயிடுவோம். அதுவும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்றோம்? இந்த அதீத பற்றால் அளவுக்கு மீறி நம்மளுடைய செலவுகளை செய்கிறோம். அளவுக்கு மீறி இதனால் என்ன கடன் சுமைகள் சேர்ந்து கொள்கிறோம். ஒரு 2 பேர் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு எத்தனாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடை வாங்குறோம். அந்த வீடுக்கு ஒரு பணம் கட்ட முடியாமல் தவிக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் அமைதி இல்லாமல் இருக்கிறோம். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு சின்ன சின்ன விஷயங்களுக்காக இந்த மாதிரி ஒரு மோகம், அதீத பற்று வைத்திருந்தோமானால் நமக்கு என்ன ஆகும்? வாழ்க்கையில் ஒரே கவலை, பிரச்சனைகள், ஒரு இதேதான் இருக்கும். இதனால் உடல் உபாதைகள், இதனால் மனப்பிரச்சனைகள் இப்படி போய்கிட்டே இருக்கும். அதனால் நமக்கு என்ன இருக்கிறதோ அதை வைத்து திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். நம்மளால் முடியாது என்கின்ற விஷயங்களின் மேல் நாம் மோகம் கொள்ளுதல் என்பது தவறு. இந்த மாதிரி குணங்கள் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்னால் தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும். மோகம், அதீத பற்று நம்மளுக்கு கவலையை கொடுக்கும், அழிவை கொடுக்கும். இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இருப்பதை வைத்து திருப்தி அடையும் மனப்பக்குவம் வர வேண்டும் என்றால் என்ன வேணும்? தொடர்ந்து தியானம் பண்ண வேண்டும். தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னா, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு ஒரு பிடிதா சாதம் இருக்கா, ஓகே, எனக்கு தியான சக்தி இருக்கு, எனக்கு இது போதும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வரும். இதெல்லாம் இருக்கணும்னா தொடர்ந்து தியானம் செய்து ஞானம் பெறுவோம். நன்றி.